ஹலோ நண்பா. ஸோ இன்றைக்கான வீடியோவில் நாம் என்னத்தை பற்றி பார்க்க போகிற மாதிரி இருந்தால், லாஸ்ட்டாக நான் போட்ட வீடியோவில் எப்படி ஒரு யூடியூப் சேனலை சக்ஸஸ்ஃபுல்லாக க்ரியேட் பண்ணான்னு சொல்லி பார்த்துருப்பேன். அதே போல் அதுக்கடுத்த வீடியோவில் ஒரு நீச்சை எப்படி நீங்கள் செலக்ட் பண்ணான்னு சொல்லி ஒரு டிப்ஸ் ஒன்று தந்திருப்பேன். ஸோ இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்னத்தை பற்றி பார்க்க போகிற மாதிரி இருந்தால், நம்ம க்ரியேட் பண்ணிவிட்டு இந்த யூடியூப் சேனலை, அதாவது நம்ம ஒரு நீச்சை ஒன்று சூஸ் பண்ணி ஒரு சேனல் ஒன்று க்ரியேட் பண்ணியிருப்போம். ஸோ அப்படி க்ரியேட் பண்ண யூடியூப் சேனலை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகிறதுக்கு என்னென்ன திங்ஸ் வந்துட்டு நம்மக்கிட்ட பேசிக்காக தேவைப்படுங்கிறத தான் இன்றைக்கான வீடியோவில் நான் உங்களுக்கு ஷோ பண்ண போகிறேன். ஸோ இன்றைக்கி நான் ஷேர் பண்ணக்கூடிய இந்த பொருட்கள் வந்துட்டு நீங்கள் என்ன டாப்பிக்கில் உங்களோட சேனல் நீங்கள் கொண்டு போகிறீங்களோ ஸோ அதுக்கேற்ற மாதிரி டிஃப்ரெண்ட் ஆகும். அதாவது பார்த்தீங்களாக இருந்தால் குறிப்பிட்ட ஒரு சேனலுக்கு இந்த திங்ஸில் வந்துட்டு சில பொருட்கள் தேவைப்படலாம், சில பொருட்கள் தேவைப்படாமல் இருக்கலாம். ஸோ அது தேவைப்படுமா தேவைப்படாதான்னு சொல்லி நீங்கள் தான் டிசைட் பண்ணிக்கணும். ஸோ இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்தாலே விளங்கும். ஸோ உங்களோட சேனலுக்கு இந்த பொருட்கள் தேவைப்படுமா தேவைப்படான்னு சொல்லி உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியாவும் கிடைக்கும். சரியா? ஸோ நீங்கள் ஒரு பிகினர் யூடியூபராக இருக்கீங்க, இல்லாட்டி வந்து இப்போ நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணி கொண்டு போகிறேன்னு சொல்லி இருக்கீங்களாக இருந்தால் உங்களுக்கு இந்த வீடியோ வந்துட்டு ரொம்ப ரொம்ப பிரயோசனமாக இருக்குது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்கள். ஸோ நீங்கள் இப்போ அந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களாக இருந்தால் இந்த தஸ்லி இப்போ மட்டக்கலாங்க இந்த சேனலில் உங்களுக்கு அப்ளை மார்க்கெட்டிங், சிபிஐ மார்க்கெட்டிங், ஆன்லைன் இனிமேல் நிறைய வீடியோக்கள் அப்லோட் பண்ணப்படும். ஸோ அப்படியான வீடியோக்கள் நீங்கள் இன்ட்ரெஸ்ட் இருப்பீங்களாக இருந்தால் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி அதை ஆளுக்கத்தை வச்சுக்கிட்டா தான் நான் போடக்கூடிய ஆன்லைன் இனி தரப்பான வீடியோக்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்குது. ஸோ டிலே பண்ணாமல் வீடியோக்களை போகலாம் வாங்க. ஸோ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போகிறதுக்கு மிக முக்கியமாக தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்களா இருந்தால் கேமரா. ஸோ உங்களை இப்போ நிறைய பேருக்கு வந்துட்டு சில டவுட்ஸ்லாம் வரலாம். அதாவது கேமரா ஒன்று இருந்தால் தான் நான் யூடியூப் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணலாமா, இல்லாட்டி கண்டிப்பாக நான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு கேமரா ஒன்று அவசியமாக தேவைப்படுமான்னு சொல்லி உங்களுக்கு டவுட் ஒன்று வரலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி ஒரு எந்த விதமான கட்டாயமும் இல்லை. ஸோ உங்களோட வீடியோஸ், அதாவது நீங்கள் க்ரியேட் பண்ண போகிற உங்களோட டாபிக், அதாவது நீங்கள் என்ன டாப்பிக்கில் நீங்கள் வீடியோ க்ரியேட் பண்ண போகிறீங்களோ ஸோ அதுக்கு கேமரா தேவைப்படுமா தான் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் ஒரு வ்ளாக் சேனல் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இருந்தால் அதுக்கு நிறைய கேமராஸ் இருக்குது, ஆக்ஷன் கேமரான்னு சொல்லி நிறைய கேமரா இருக்குது. ஸோ உங்களுக்கு அதுக்கேற்ற மணி இருக்குது, நான் பேசிக்லேயே இன்வெஸ்ட் பண்ண போகிறேன்னு சொல்லி நீங்கள் ஆசைப்படுவீங்களாக இருந்தால், அதாவது பேசிக்லேயே இந்த யூடியூப் சேனல் ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து ஒரு நல்ல குவாலிட்டி நான் கொடுக்குன்னு சொல்லி ஆசைப்படுவீங்களா இருந்தால் தாராளமாக நீங்கள் அப்படி போகலாம். ஏன்னா உங்களோட மணி இருக்குது, உங்கள்கிட்ட ஆர்வம் இருக்குது, நீங்கள் செய்வீங்கன்னு சொல்லி நம்பிக்கை இருக்குன்னா நீங்கள் தாராளமாக போய்க்கலாம். ஆனால் நான் இப்போ ஒரு பிகினராக இருக்கேன், யூடியூபுக்கு மணி ஸ்பெண்ட் பண்ணுற அளவுக்கு என்கிட்ட மணி இல்லைன்னு சொல்லி நீங்கள் நினைப்பீங்களாக இருந்தால் இப்போ உங்கள்கிட்ட தாராளமாகவே நல்ல குவாலிட்டியாக வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய அளவில் ஃபோன்ஸ் இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குற வீடியோவும் வந்துட்டு நான் ஃபோனில் தான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃப்ரண்ட் கேமரா ஆன் பண்ணிவிட்டு அதுக்கு முன்னாடி தான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கும் உங்களோட வீடியோஸில் நீங்கள் ஃபோனை யூஸ் பண்ணீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். கேமரா பை பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்குமா இருந்தால் நீங்கள் கேமரா பை பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா தான் எல்லா ஃபோன் கேமரா வந்துட்டு நல்ல குவாலிட்டியாக தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு ஃபோன் வந்துட்டு கம்ஃபர்டபுளாக இருக்கும்னா நீங்கள் ஃபோனில் போய்க்கலாம். ஸோ கேமரா வாங்குறது மணி இருக்கு, கேமரா வாங்கி தான் ஆகணும், நல்ல ஹை குவாலிட்டியில் வீடியோ கொடுக்கணும்னு சொல்லி நீங்கள் ஆசைப்படுவீங்களா இருந்தால் நீங்கள் கேமராட பக்கம் போகலாம். ஸோ எந்த அட்வைஸ் என்னென்னா, நீங்கள் ஒரு பேசிக்காக யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, ஸோ இப்போ தான் ஒரு நீட் ஒன்று செலக்ட் பண்ணியிருக்கேன், இப்போ தான் ஒரு யூடியூப் சேனல் க்ரியேட் பண்ணியிருக்கேன், ஸோ இப்போ ரன் பண்ணி பார்க்க போகிறேன், இல்லாட்டா இப்போ ஸ்டூடெண்ட்டாக இருக்க நீங்கள் இறங்கிருக்கலாம் அந்த யூடியூப் ஃபீல்டுக்குள்ளே ஸ்டார்டிங் பாயிண்ட்லேயே நீங்கள் கேமரா பை பண்ண தேவையில்லை. ஸோ உங்களை இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு நீங்கள் உங்களோட யூடியூப் சேனலை ஃபஸ்ட்டுக்கு ரன் பண்ணி பாருங்கள். ஒரு 50 வீடியோவோ இல்லாட்டி ஒரு 100 வீடியோ ரன் பண்ணி பாருங்கள். ஸோ அந்த ஒரு 100 வீடியோ நீங்கள் போட்டுட்டீங்களாக இருந்தால் உங்களுக்கே விலகும் நாம் அடுத்த மூவ் வந்துட்டு கேமராவுக்கு போகலாமா இல்லை வேடாமான்னு சொல்லி. சரியா? ஸோ அது வரைக்கும் நீங்கள் ஒரு பேசிக் இப்போ பிகினராக போகிறீங்களா தான் நீங்கள் தாராளமாக நீங்கள் ஃபோன்லேயே ட்ரை பண்ணுங்கள். ஸோ மேக்ஸிமமான ஆட்கள் வந்துட்டு ஃபோனை தான் நம்பி அவங்க யூடியூப் கெரியரை ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ நீங்கள் எந்த பெரிய யூடியூபர் எடுத்து பாருங்கள், அவங்க ஃபோனை தான் நம்பி இறங்கியிருப்பாங்க. ஆனால் கேமராவை வச்சுக்கிட்டு நான் ஃபோனில் தான் எடுங்கன்னு சொல்லி நான் செல்ல வரல. கேமரா இருந்தால் நீங்கள் கேமராக்குள்ளே போய்க்கலாம். சரியா? ஸோ ரெண்டாவது நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பொருள்னு சொல்லி பார்த்தீங்களா அந்த ட்ரைபாட். ஸோ நீங்கள் இப்போ ஒரு கேமரா ஒன்று வச்சுருக்கீங்க, இல்லாட்டி ஒரு ஃபோன் ஒன்று வச்சுருக்கீங்க, ஸோ நீங்கள் வீடியோ எடுக்கணும்னு சொல்லி நீங்கள் நினைப்பீங்க. ஸோ உங்கள்கிட்ட ஒரு ஃப்ரெண்ட் ரீப்பராக இருந்தால் அவர் வந்து ஃபோனை ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கலாம். ஸோ அப்படி இல்லை நீங்கள் என்ன மாதிரி இண்டிவிஜுவலாக தான் வீடியோ நீங்கள் க்ரியேட் பண்ணிட்டு வரீங்களாக இருந்தால் உங்களுக்கு இன்னொரு ஆளாக வந்துட்டு இல்லாட்டி இன்னொரு கையாக வந்துட்டு உங்களோட ட்ரைபாட் இருக்கும். சரியா? ஸோ இப்படியான ட்ரைபாட் வந்துட்டு யாருக்கு நான் உதவும் சொல்லி பார்த்தீங்களாக இருந்தால் ஒரு டுட்டோரியல் வீடியோ மேக் பண்ணுறாங்களுக்கும், இல்லாட்டி வந்துட்டு குக்கிங் வீடியோ மேக் பண்ணுறாங்களுக்கோ, இல்லாட்டி நீங்கள் என்னையமாக்கி ஒரு இப்போ கேமராவுக்கு முன்னுக்கு வந்து பேசுகிற ஒரு ஆளாக இருப்பீங்களா இருந்தால், இல்லாட்டி வந்து நியூஸ் ரீட் பண்ணுற ஒரு ஆளாக இருப்பீங்களா இருந்தால், ஸோ அப்படியே ஆட்களுக்கு வந்துட்டு அப்படியே யூடியூப் சேனலுக்கு வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இந்த ட்ரைபாட். ஸோ பேசிக்காக பார்த்தீங்களாக இருந்தால் ஒரு சின்ன ஒரு ட்ரைபாட் வந்துட்டு ஸோ நான் ஸ்கில்லில் ஷோ பண்ணுவேன். ஸோ அப்படியான இந்த சின்ன ட்ரைபாட்டை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது வந்துட்டு சின்ன ஒரு அமௌண்ட் தான் வரும். நான் நினைக்கிறேன் வந்துட்டு ஒரு ஸ்ரீலங்கா ரூபியில் வந்துட்டு ஒரு 700 ரூபாய்லாம் வரும்னு நினைக்கிறேன். ஸோ அது தெரியல. ஸோ இது வந்துட்டு கண்டிப்பாக நீங்கள் வச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு சின்ன ஒரு அமௌண்ட் தான் இன்வெஸ்ட் பண்ண தான் வேணும் நீங்கள். ஸோ சின்ன சின்ன அமௌண்ட்டை வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணி இதில் வச்சுக்கோங்க. இது வந்துட்டு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். உங்களோட வீடியோஸோட குவாலிட்டியை வந்துட்டு நல்ல முறையாக கொண்டு வரும். சரியா?
ஸோ மூணாவது நம்ம பார்க்க போகிற மிக முக்கியமான பொருள்னு சொல்லி பார்த்தீங்களா இருந்தால் மைக்ரோஃபோன். ஸோ இந்த மைக்ரோஃபோனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த நீச்சில் நீங்கள் ஒர்க் பண்ணாலும், அதாவது நான் சொல்ல வர்றது என்னென்னா, நீங்கள் ஒரு ஸ்பீச் ஒன்று கொடுத்து இப்போ பேசி நீங்கள் வீடியோ மேக் பண்ணுறீங்களா இருந்தால் உங்களோட ஆடியன்ஸுக்கு மிக முக்கியமானது வந்துட்டு நீங்கள் பேசக்கூடிய விஷயம் வந்துட்டு நல்ல கிளியராக கேட்கணும். சரியா? ஸோ எந்த நாய்ஸும் இல்லாமல் எந்த இறைச்சலும் இல்லாமல் நல்லா கிளியராக கேட்கக்கூடியதாக இருக்கணும். ஸோ அதுக்கு நீங்கள் மிக முக்கியமாக கன்சிடர் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா உங்களோட மைக்ரோஃபோன். இப்போ நிறைய பேர் கேட்கலாம், ப்ரோ வந்துட்டு இந்த ஃபோன்லேயே இன்பில்ட்டாகவே மைக் இருக்குது தானே, ஸோ அதில் நான் பேசலாமான்னு சொல்லி. நீங்கள் பிகினிங்கில் இருக்கீங்களா இருந்தால் தாராளமாக பேசலாம். ஸோ இன்னும் நீங்கள் அட்வான்ஸாக போகணுமா இருந்தால் சில மைக்ரோஃபோன் இருக்குது. ஸோ அதை நீங்கள் பை பண்ணி நீங்கள் யூஸ் பண்ண வேண்டி வரும். சரியா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வந்து நான் இப்போ உங்களோட பேசிட்டு இருக்கிற மைக்ரோஃபோன் வந்துட்டு போயா M1. ஸோ இது வந்து சிலங்கால அவைலபிளாக இருக்குது. ஸோ அதுக்குரிய லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கு தேவைப்பட்டா. ஆனால் பிகினர் வந்துக்கிட்டு ஸோ இந்த போயா மைக்ரோஃபோனை கூட வாங்க இயலாத அளவுக்கு இருக்கும். ஸோ நானும் வந்துட்டு பிகினிங்கில் அப்படி தான் இருந்தேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வந்து அந்த போயோட ப்ரைஸ் வந்துட்டு கிட்டத்தட்ட அரௌண்ட் வந்துட்டு 6000 கிட்ட வரும். சரியா? ஸோ ஆனால் சில இப்போ யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறது யார்? சரி, மைக் ஒரு ஸ்டூடெண்ட் இல்லாட்டி ஓலவில் முடிச்சா கூட தான் யூடியூப் சேனல் மேக்ஸிமம் ஸ்டார்ட் பண்ணுவீங்க. இல்லாட்டி வந்துட்டு ஒரு ஹோம் ஒய்ஃப் வந்துட்டு இந்த யூடியூப் சேனல்லாம் கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ அப்படியான ஆட்களுக்கு இந்த 6000 கூட இன்வெஸ்ட் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். ஸோ அப்படி அந்த இடத்துல நீங்கள் என்ன செய்யலாம் சொல்லி பார்த்தீங்களா இருந்தால் சில லெவியர் மைக்ரோஃபோன், அதாவது ஹோலர் மைக்ரோஃபோன்லாம் இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட 600 ரூபா 1000 ரூபா. ஸோ அப்படி மைக்ரோஃபோன் இருக்குது, கொஞ்சம் பெஸ்ட்டான மைக்ரோஃபோன். அது எதுன்னு சொல்லி நீங்கள் கொஞ்சம் செக் பண்ணி பார்த்து நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ அதாவது ஃபோன் சிப்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதில் போய் செக் பண்ணி பாருங்கள் மைக்ரோஃபோன் குவாலிட்டியாக இருக்கான்னு சொல்லி. ஸோ அப்படி கடையில் இல்லாட்டி நீங்கள் ட்ராஸ்லேயோ இல்லாட்டி வேறு ஷாப்பிங் பிளாட்ஃபார்ம்லேயே செக் பண்ணி பாருங்கள், ரிவ்யூவை பாருங்கள் எப்படி ரிவ்யூ கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி. அந்த ரிவ்யூவை நல்லா ரீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் அந்த மைக்ரோஃபோனை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். சரியா? ஸோ நான் ஏன் இந்த லோ குவாலிட்டியான மைக்ரோஃபோனையும் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ண சொல்லி பார்த்தீங்களா இருந்தால், இப்போ நீங்கள் கேமராவை வச்சு பேசுகிறீங்களா இருந்தால் ஒரு குறிப்பிட்ட அளவு டிஸ்டன்ஸ் ஒன்றிங்க உங்களுக்கும் உங்களோட ஃபோனுக்கும் வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட அளவு இடைவெளி ஒன்றிக்கும். ஸோ அந்த இடைவெளிக்குள்ளே நிறைய நோய்ஸ் வந்துட்டு உங்களோட ஃபோனை வந்து கேப்சர் பண்ணும். சரியா? ஸோ அதனால் நீங்கள் பேசுகிறது வந்துட்டு பேசுகிற ஒரு 50% எடுத்தாலும் அந்த நொய்ஸையும் வந்து 50% வந்து எடுத்துக்கணும். அதனால் ரெண்டும் வந்து ஈக்குவலாக இருக்கிறதால கடும் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. ஆனால் நீங்கள் மைக்ரோஃபோன் யூஸ் பண்ணிங்களா, அது வந்து லோ குவாலிட்டியாக இருந்தாலும் அந்த மைக்ரோஃபோனை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களா, அதாவது வந்துட்டு உங்களோட வாய்ஸ், அதாவது உங்களோட மவுத்து பக்கத்தில் இருக்கீங்க, வாய்க்கு பக்கத்தில் இருக்கும். ஸோ அதனால் உங்களோட வாய்ஸை வந்துட்டு அதுக்கு கேப்சர் பண்ணுறது இலகுவாக இருக்கும். கொஞ்சம் வந்துட்டு உங்களோட வாய்ஸோட குவாலிட்டி வந்துட்டு கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி காட்டும்போது. சரியா? ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்யலாம்னு சொல்லி பார்த்தீங்களா இருந்தால் கொஞ்சம் சாஃப்ட்வேர் இருக்குது, நீங்கள் பீஸில் யூஸ் பண்ணால் கொஞ்சம் சாஃப்ட்வேர் இருக்குது, கொஞ்சம் சாஃப்ட்வேர்னு அடாசிட்டிஸில் ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. ஸோ அதில் நீங்கள் போட்டு அதை நீங்கள் உங்களோட நோய்ஸை வந்து நீங்கள் ரெடியூஸ் பண்ணிங்கன்னா, ஸோ அதை நான் அடுத்த வீடியோக்களில் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஸோ இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்னடா, ஸோ நீங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு மைக்ரோஃபோன் ஒன்று சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட பட்ஜெட் இருந்தால் போயாவில் போகலாம். ஸோ இன்னும் பட்ஜெட் இருக்குமா தான் இன்னும் ப்ரொஃபஷனல் மைக்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் அதை செக் பண்ணி பார்த்துக்கலாம். சரி? ஸோ நாலாவது நமக்கு முக்கியமாக தேவைப்படக்கூடிய பொருள், ஸோ பொருள்னு சொல்கிறதோட இப்போ சாஃப்ட்வேர்னு சொல்லலாம். ஸோ அது என்னென்னு சொல்லி பார்த்தீங்களாக இருந்தால் வீடியோ எடிட்டர் ப்ளஸ் ஆடியோ எடிட்டர். சரியா? வீடியோ எடிட்டிங் தான் ஒரு சேனலோட வளர்ச்சிக்கு மிக முக்கியமான ஒரு திங்ஸாக வந்து நான் பார்க்கேன். ஸோ என்னென்னு சொல்லி பார்த்தீங்களாக இருந்தால், இப்போ எந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்களா இருந்தால் உங்களை ரொம்ப நேரத்துக்கு பார்க்க வைக்கிறதுல ஒரு பங்கு வந்துட்டு இந்த வீடியோ எடிட்டிங் இருக்கும். அதாவது எங்கேஜ்மெண்ட்டாக நான் வீடியோ எடிட் பண்ணால் தான் நீங்கள் நிறைய நேரம் இந்த வீடியோஸை நீங்கள் பார்ப்பீங்க. நீங்கள் என்ன பிளாட்ஃபார்மில், அதாவது நீங்கள் பிசி யூஸ் பண்ண போகிறீங்களா இல்லாட்டி உங்களோட ஃபோன் யூஸ் பண்ண போகிறீங்களா வீடியோ எடிட்டிங் சொல்லி நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். சரியா? ஸோ ஃபோனில் வந்துட்டு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கலாம். ஸோ நான் மேக்ஸிமம் வந்துட்டு ஃபோனில் எடிட் பண்ணுறல, நான் யூஸ் பண்ணுறது வந்துட்டு பிசி தான். ஸோ அதனால் நான் ஃபில்மோரா தான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இனி வரும் காலத்தில் நான் பிசிலேயே வந்துருக்கேன். அதாவது ஃபில்மோராவில் எப்படி வீடியோ எடிட் பண்ணலாம் சொல்லி சின்ன சின்ன டியூட்டோரியல் நான் அப்லோட் பண்ண இருக்கேன். ஸோ அப்படியான வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கணுமா இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு பிகினராக நீங்கள் யூடியூப் இப்போ ரன் பண்ணிட்டீங்களா தான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அப்படியான வீடியோஸ் வந்துட்டு ஸோ நான் இப்போ ஷேர் பண்ணுறது எல்லாம் வந்துட்டு எந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஸோ மேலதிகமாக கண்டென்ட்னா ரிசர்ச் பண்ணியெல்லாம் ஒன்று நான் உங்கள்கிட்ட இப்போ சொல்லிக்கிட்டிக்கல. ஸோ நான் ஷேர் பண்ணிட்டு வரது வந்துட்டு நான் ஓனாக என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேனோ ஸோ அதை தான் வந்துட்டு நான் வீடியோஸாக உங்களுக்கு மேக் பண்ணிட்டு வரேன். சரி? ஸோ நீங்கள் ஃபோனில் எடிட் பண்ண போகிறீங்களாக இருந்தால் அதுக்கு கைன் மாஸ்டர் அப்ளிகேஷன் இருக்குது. ஸோ அதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ பிசியில் நீங்கள் போகிறீங்களா இருந்தால் அதுக்கு நிறைய சாஃப்ட்வேர் இருக்கும். பேசிக்கில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபில்மோரா இருக்கும். ஸோ ப்ரொஃபஷனலாக போகிறீங்களா இருந்தால் ப்ரீமியர் ப்ரோ சாஃப்ட்வேர் இருக்குது. ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரிக்கு உங்களோட ஸ்கில் எந்த அளவுக்கு இருக்குது ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணி போய்க்கலாம். சரி? ஸோ இதில் இன்னொன்று சொல்லியிருப்பேன்னா ஆடியோ எடிட்டிங். ஸோ ஆடியோ எடிட்டிங்கை பொறுத்த வரைக்கும் அடாசிட்டின்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. ஸோ அந்த சாஃப்ட்வேரில் உங்களோட ஆடியோஸை வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் எடிட் பண்ணிக்கலாம், அதாவது மோடிஃபை கொஞ்சம் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்களா இருந்தால் இப்போ நான் பேசக்குள்ள நிறைய நோய்ஸ் இருக்குமா இருந்தால் ஸோ அந்த நோய்ஸை வந்துட்டு அந்த அடாசிட்டியில் போட்டு தான் அதை கொஞ்சம் கம்மி பண்ணி போட்டு அதில் வீடியோவில் வந்துட்டு அதை இன்புட் பண்ணி ஸோ அதை வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணி அதை வீடியோஸை வந்துட்டு அப்லோட் பண்ணக்கூடியதாக இருக்கும். ஸோ அதை எப்படி செய்கிறேன்னு இதை எப்படி நீங்கள் பண்ணலாங்கிறதெல்லாம் நான் டுட்டோரியலை வந்துட்டு அடுத்தடுத்த வீடியோக்களில் அப்லோட் பண்ணுறது.
ஸோ உங்கள்ட்ட ஒரு யூடியூப் சேனல் இருந்து அந்த யூடியூப் சேனலுக்கு 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் 4000 வாட்ச் ஹவர்ஸ் தேவைப்படுமா இருந்தால் தாராளமாக நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ எங்களை சேவைஸை யூஸ் பண்ணி நீங்கள் 100% இந்த மானிட்டைசேஷனுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அப்ளை பண்ணுறது மட்டும் இல்லாமல் அப்ரூவல் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். சரியா? ஸோ நாங்கள் இது வரைக்கும் 7 சேனலுக்கு மேலே இந்த மானிட்டைசேஷனுக்கு அப்ளை பண்ணி அப்ரூவல் வாங்கியிருக்கோம். ஸோ அதுக்கான ப்ரூஃபை நான் எங்களோட குரூப்பில் நான் ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ உங்களோட சேனலை நீங்கள் மானிட்டைஸ் பண்ணி அதுலேருந்து ஏர்ன் பண்ணுறதுக்கு வருஷக்கணக்காக நீங்கள் மெனக்கட்ட தேவையில்லை. நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள், உங்களுக்குரிய வசதியை நாங்கள் செஞ்சு தான் இருக்கோம். ஸோ ஃபைனலாக நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்களா இருந்தால் ஒரு நல்ல இன்டர்நெட் கனெக்ஷன், அதாவது ஒரு நல்ல டேட்டா பேக்கேஜ் ஒன்று நமக்கு தேவைப்படும். ஸோ இப்போதைய காலகட்டத்தில் பார்த்தீங்களா இருந்தால் நிறைய பேர் வந்துட்டு ஃப்ரீடம் பேக்குன்னு சொல்லி நிறைய பேக் கொடுக்காங்க, அதாவது சோசியல் மீடியா ஃப்ரீடம் பேக்குன்னு சொல்லி. ஸோ நீங்கள் ஒரு குறிப்பிட்ட அளவு மணியை வந்துட்டு ரீசார்ஜ் பண்ணிங்களா இருந்தால் அது வந்துட்டு மந்த்லி பேக்கேஜை வந்துட்டு ஆக்டிவ் பண்ணிடுறாங்க. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்களா இருந்தால் யூடியூபுக்கும் வந்துட்டு நீங்கள் அன்லிமிட்டெட் பேக்கேஜ் வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃப்ரீடம் பேக்கேஜை பொறுத்த வரைக்கும் அதோட டேட்டா ஸ்பீட் வந்துட்டு, அதாவது அப்லோடிங் ஸ்பீட் வந்துட்டு ரொம்ப குறைவாக தான் இருக்கும். ஸோ நான் செக் பண்ணி பார்த்துருக்கேன். ஸோ உங்களோட ஏரியாவில் என்ன மாதிரி எனக்கு தெரியல, நான் நினைக்கும் வந்துட்டு நிறைய இடத்துல வந்துட்டு அப்லோடிங் ஸ்பீட் வந்துட்டு ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ பிகினர் ஆகிங்களா இருந்தால் இந்த பேக்கேஜ் வந்து நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். ஸோ அது ஒரு பிரச்சனை இல்லை, அப்லோடிங் தானே. ஸோ நைட்டில் நீங்கள் அப்லோட் கொடுத்து நீங்கள் தூங்கினாலும் மார்னிங் வந்துட்டு அப்லோட் கம்ப்ளீட் ஆயிடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ இன்றைக்கான வீடியோவில் நம்ம ஒரு 5 பொருட்களை நம்ம பார்த்துருப்போம். அதாவது உங்களோட யூடியூப் சேனல் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணி கொண்டு போகிறதுக்கு ஒரு 5 விதமான பொருட்கள் தேவைப்படுன்னு சொல்லி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ ஒரு பிகினர் இல்லாட்டி இப்போ நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் நீங்கள் ரன் பண்ண போகிறீங்க, இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னு சொல்லி இருப்பீங்களாக இருந்தால் உங்களுக்கு எந்த டிப்ஸ்ன்னு சொல்லி பார்த்தீங்களா இருந்தால் நான் சொன்ன இந்த 5 பொருட்களில் மிக முக்கியமாக நீங்கள் எடுத்துக்க வேண்டிய பொருள் வந்துட்டு ஒரு ஃபோன், உங்களோட டேட்டா பேக்கேஜ், வீடியோ எடிட்டிங் அப்ளிகேஷன். ஸோ இப்படி இருந்தாலே போதும், நீங்கள் வீடியோ எடிட் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து எக்ஸ்டர்னலாக தேவைப்படக்கூடிய விஷயம் என்னென்னா தம்ப்நெயில் மேக் பண்ணுறதுக்கான ஒரு அப்ளிகேஷன் ஒன்று தேவைப்படும். ஸோ அதில் நிறைய அப்ளிகேஷன் ஃபோனில் இருக்குது. ஸோ அதை நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம், ஈஸி தான். ஒரு கேன்வாவை எடுத்துக்கிட்டாலே ப்ரொஃபஷனல் லெவலில் வந்துட்டு தம்ப்நெயில் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி இல்லை நான் ஒரு இப்போ பிகினர் அதிகம் நீங்கள் அப்படிலாம் கேன்வாலாம் யூஸ் பண்ண தெரியும்னு சொல்லி பார்த்தீங்களா இருந்தால் ப்ளே ஸ்டோரில் போங்க, ப்ளே ஸ்டோரில் போய் தம்ப்நெயில் மேக்கர்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். ஸோ நிறைய அப்ளிகேஷன், எக்கச்சக்கமான அப்ளிகேஷன் வச்சுங்க. ஸோ அதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அதில் உங்களுக்கு பிடிச்ச ஒரு அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் உங்கள் தம்ப்நெயில் நீங்கள் மேக் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கான வீடியோ நம்ம இதோட எட் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கான வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே லைக் பண்ணி கிளிக் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. நான் ஏன் உங்களை லைக் பண்ண சொல்கிறேன்னா இருந்தால் நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் தான் யூடியூப் அல்காரிதம் வந்துட்டு நம்மளோட வீடியோவை அடுத்தவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அதனால தான் நீங்கள் ஒரு லைக் ஒன்று கொடுக்க முடிஞ்சால் கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கு தேவையான விஷயங்களை கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோஸில் அது ஒரு டாப்பிக்கை எடுத்து நான் கவர் பண்ணிக்கிறேன். சரியா? ஸோ இன்றைக்கான வீடியோ நம்ம இதை ரன் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்கள் அனைவரும் வந்து சந்திக்கின்றேன். நன்றி, பாய்.